ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச ஆனியன், டொமேட்டோ மட்டும் பாதி பாதி எடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம மட்டன் செம்மையாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா கலரி விடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா அட்டகாசமான சிம்பிள் மட்டன் குழம்பு ரெடி. டிஃபனுக்கும் சரி, நம்ம சாப்பாட்டுக்கும் சரி செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பூஜாஸ் குக்கிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.